ஒரு பெண் நேத்திக்கு வரைக்கும் வீட்டோட லக்ஷ்மின்னு அழைக்கப்பட்டவள இன்று ஒரே நாள்ல அபசகுனம்னு தள்ளி வைக்கப்படுறாள்னா நம்புவீங்களா? விதவை பெண்களை மங்களமான விஷயங்கள்ல இருந்து ஏன் விளக்குறாங்க? இதோ அந்த கசப்பான உண்மை. கருட புராணம் சொல்லும் ஒரு அதிர்ச்சி கதை. நண்பர்களே, இது ரொம்ப பழைய காலத்தில் நடந்த ஒரு சம்பவம். வினதா தேவியோட மகனான கருடன் பூமி உலகத்தை சுற்றி பார்க்கறாரு. மேல இருந்து கீழே பார்த்துட்டு இருந்தபோது ஒரு சின்ன கிராமத்துல நடந்த ஒரு ரொம்ப சோகமான காட்சி அவர் கண்ணுக்கு பட்டது. அந்த காட்சி அவர் மனசையே குலுங்க வச்சது. ஒரு விதவை பெண், அவளோட பெயர் தாரா. அவ கண்ணுல முழுக்க கண்ணீர், சிம்பிளா இருந்த ஆடைகள், நெற்றியில இருந்த குங்குமம் மறைஞ்சிட்டு அவ வீட்டோட ஒரு மூலையில நிக்கிறா. அந்த வீட்டுக்கு அவ ஒரு சுமையாகிட்ட மாதிரி. அப்போ அவங்களோட மாமியார் கடுமையான குரல்ல சொல்றாங்க, தூரம் போ, நீ இங்க இருந்தா வீட்ல அமங்கலம் வரும், காலையில உன் முகத்தை பார்த்தா நாளே கெட்டுரும். அவளோட கணவனோட தங்கையும் கேலி பண்ணி சொல்றா, இவளே என் அண்ணனை சாப்பிட்டா. அதுக்கப்புறம் அக்கம் பக்கத்துல இருந்த பெண்களும் மெதுவா பேச ஆரம்பிச்சாங்க, இவளை எந்த நல்ல விஷயத்துக்கும் அழைக்காதீங்க, இவளோட நிழலும் நல்லதில்ல. தாரா இதெல்லாம் அமைதியா கேக்குறா, ஒரு வார்த்தையும் சொல்லல, யாருக்கும் எதிரா பேசல. அவங்களோட கண்ணீரை துப்பட்டால மறைச்சுக்கிட்டு நின்னுக்கிட்டே இருந்தா. ஒரு காலத்துல வீட்டோட லக்ஷ்மின்னு சொல்லப்பட்டவள இப்போ அதே வீட்டுல அபசகுனம்னு சொல்லப்படுறா. அவ நம்பி இருந்த வீடு கூட இப்போ அவளை தள்ளி வச்சிருச்சு. இந்த காட்சியை பார்த்த கருடன் மனசு கோபத்தாலும் கருணையாலும் நிரம்பிடுச்சு. அவங்க சொல்றாங்க, அட, இது என்னடா, நேத்திக்கு வரைக்கும் நல்லதுன்னு நினைச்சவங்கள இப்போ எப்படி கெட்டதா மாறிடுச்சு? அவரு உடனே அவர் பெரிய சிறகுகளை விரிச்சு ஆகாயத்தை கிழிச்ச மாதிரி பறந்து நேரா பார்க்கடலுக்கே போயிடுறாரு. அங்க பார்க்கடல் அமைதியா இருந்தது. ஆதிசேஷன் மேல மகாவிஷ்ணு அமர்ந்திருந்தாரு. சுற்றிலும் திவ்யமான ஒளி பரவி இருந்தது. கருடன் அங்க போய் கைகளை கூப்பிட்டு விஷ்ணுவோட பாதத்துக்கு வணங்கினாரு. அவரு கொஞ்ச நேரம் அமைதியா நின்னு அப்புறம் அவர் மனசுல இருந்த வேதனைய சொல்றாரு, பிரபு, நான் ஒரு முக்கியமான கேள்வி கேட்கணும். நான் பூமியில ஒரு குற்றமில்லாத பெண்ணுக்கு நடக்கிற கொடுமைய பார்த்தேன். பிரபு, நான் பார்த்தது என்னன்னா, திருமணமான பெண்களை மக்கள் ரொம்ப மதிக்கிறாங்க. அவங்க வீட்டுக்குள்ள வர்றதையே லக்ஷ்மி வர்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனா அதே பெண் விதவையானதும் அவங்களோட அதிர்ஷ்டம் மட்டும்தான் மாறுது, மனசில்ல. அப்போ ஏன் உலகம் அவங்களுக்கு எதிராக மாறுது? ஏன் அவங்கள அபசகணும்னு சொல்றாங்க? ஏன் அவங்களோட கண்ணீரையும் கெட்டதுன்னு நினைக்கிறாங்க? காலையில அவங்களோட முகத்தை பார்த்தா கெட்டதுன்னு சொல்றாங்க, அவங்கள எல்லா நல்ல விஷயங்கள்லையும் வளர்க்குறாங்க. ஹோமம், கல்யாணம், பிறந்த நாள் எல்லாத்துலேயும். பிரபு, இதெல்லாம் உங்களோட ஆணையா? ஒரு பெண்ணோட பவித்ரம் அவங்களோட கணவன் இருக்கிறதால தான் நிர்ணயிக்கப்படுதா? அப்படின்னா இந்த மாதிரி விதவை பெண்களை கஷ்டப்படுத்துறவங்களுக்கு மரணத்துக்கு அப்புறம் என்ன தண்டனை கிடைக்கும்? கருடன் கேட்ட இந்த கேள்விகள் சாதாரண கேள்விகளே இல்ல. அது பூமியில துன்பப்படுற ஒவ்வொரு பெண்ணோட குரல். அவரோட குரல்ல வலி இருந்தது, துக்கம் இருந்தது. அந்த கருணை விஷ்ணுவோட மனசையும் தொடும் அளவுக்கு இருந்தது. விஷ்ணு மெதுவா கண்களை திறந்து கருணையோட கருடனும் பாக்குறாரு. அவரோட கண்ல எல்லா யுகங்களோட ஞானமும் இருந்தது. அதே நேரம் மனிதர்களோட முட்டாள்தனத்துக்கான வருத்தமும் இருந்தது. அவரு மெதுவா சொன்னாரு, கருடா, இது என்னோட ஆணை இல்ல. நான் எந்த பெண்ணையும் அபசகுனம்னு சொல்லவே மாட்டேன். அவங்களோட அலங்காரத்தால அவங்களோட பவித்திரத்தை நான் தீர்மானிக்க மாட்டேன். மனுஷங்க தான் தங்களோட பயம், தவறான நம்பிக்கை, சுயநலத்தால இந்த மாதிரி கொடூரமான பழக்கங்களை உருவாக்கிட்டாங்க. இது என்னோட இச்சை இல்ல, அவங்களோட அறியாமை. கருடன் கவனமா கேட்டுக்கிட்டே இருந்தாரு. அவங்களோட சந்தேகங்கள் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சது. ஆனா இன்னும் அவரு உண்மைய தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சாரு. அப்போ விஷ்ணு சொன்னாரு, கருடா, உன் மனசுல இருக்கும் வலிக்கு பதில் வார்த்தைகளால மட்டும் கிடைக்காது. ஒரு கதைய சொல்றேன், அதுல உண்மை தெளிவா புரியும். ஒரு பெண்ணோட பவித்ரம் அவங்களோட அலங்காரத்தால இல்ல, அவங்களோட மனசு, செயல், ஆன்மா இதால தான் நிர்ணயிக்கப்படும். அவரு கைய முன்னாடி நீட்டினாரு. பார்க்கடல் நீரு ஒளி வீசும் ஓடையாக மாறி ஒரு பெண்ணோட வாழ்க்கை கதையா மாறி காட்சி தர ஆரம்பிச்சது. அதுல கருடனுக்கு முழு கதை தெரிஞ்சது.
விஷ்ணு மீண்டும் சொன்னாரு, கருடா, ஒரு அழகான செழிப்பான நகரத்துல சத்தியவதி என்ற பெண் இருந்தாள். அவங்க ரொம்ப நல்ல மனசு, எளிமையானவள், தர்மம் பின்பற்றுபவள். அவ முகத்துல எப்பவும் அமைதி, கண்ல அன்பு தெரியும். அவளோட கணவன் தவல் தைரியமானவன், உழைப்பாளி, நல்ல மனிதன். இருவரோட வாழ்க்கை சாதாரணம்தான். ஆனா அவங்க அன்பு ரொம்ப உண்மையானது. சத்யவதி கல்யாணமான பெண்ணா இருந்தப்போ வீட்டில் அவங்களுக்கு ரொம்ப மரியாதை. மாமியார் அவளை வீட்டோட லக்ஷ்மின்னு சொல்லுவாங்க. நாத்தனார் அவளோட சேர்ந்து சந்தோஷமா பேசுவா. அக்கம் பக்கம் இருக்கிறவங்களும் அவளோட நல்ல பண்பை பாராட்டுவாங்க. எந்த நல்ல விஷயமானாலும் சத்யவதியையே முன்னாடி கூப்பிடுவாங்க. அவ கையால பூஜை நடக்கணும்னு நினைப்பாங்க. அவளும் அவளோட கடமைகளை மனசார செய்து கொண்டே இருந்தாள். கணவன், மாமியார், குடும்பம் எல்லாரையும் கவனிச்சுக்கிட்டே இருந்தா. ஆனா கருடா காலம் எப்பவும் ஒரே மாதிரி இருக்காது. ஒரு நாள் தவல் என்ற தீபக் மளிகை சாமான் வியாபாரத்துக்காக வெளியே போனாரு. ரோட்ல கல்லர்கள் தாக்கினாங்க. தீபக் மற்றவர்களை காப்பாத்தினாரு. ஆனா அவரே மோசமா காயம் அடைந்தாரு. இறுதியா ஆகாயத்தை பார்த்து சத்யவதின்னு சொல்லி அதே நிமிஷத்துல உயிர் விட்டாரு. இந்த செய்தி வீட்டுக்கு வந்ததும் எல்லாமே நின்ற மாதிரி ஆயிடுச்சு. சத்யவதி அதிர்ச்சி, கண்ணீரே வரல. அவங்க உள்ள இருந்து உலகமே காலியாகி போயிடுச்சு. அவங்களோட வாழ்க்கையே ஒரு நிமிஷத்துல மாறிடுச்சு. அப்போ விஷ்ணு கருடனை பார்த்து சொன்னாரு, கருடா, இங்கிருந்து தான் ஒரு பெண்ணோட உண்மையான சோதனை ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் விஷ்ணு மிகவும் சீரியஸா சொன்னாரு, கருடா, விதவையான உடனே சத்யவதியோட வாழ்க்கையே முழுக்க மாறிடுச்சு. இன்னும் அவளோட கணவனோட சுடுகாட்டு பொடி கூட குளிரல. ஆனா வீட்டில் உள்ளவர்களோட நடத்தை ஒரு நிமிஷத்துல மாறிடுச்சு. முன்னாடி இவளோட முகம் பார்த்தா நாள் நல்லா இருக்கும்னு சொல்லியவங்க இப்போ மெதுவா பேசிக்கிட்டு, காலையில இதோட முகத்தை பார்த்துட்டோம், இன்னைக்கு வேலை வெடிஞ்சிரும்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. சில நாட்களே வீட்டோட லக்ஷ்மின்னு அழைக்கப்பட்ட சத்யவதிய பூஜையிலிருந்தே விளக்கிட்டாங்க. நல்ல விஷயம்னாலே கூட அவளை அழைக்கல. கல்யாணம், பெயர் சூட்டுதல், வீடு புகுதல் எல்லாத்துலேயும் தடை. வீட்டுக்குள்ள கூட பின்பக்கம் ஒன்று இருக்கே, அங்கேயே அவளை உட்கார வச்சாங்க. அவளோட ஆடையை கூட கேலி பண்ண ஆரம்பிச்சாங்க. சத்யவதி யார்கிட்டையும் ஒன்றுமே சொல்லலை. அமைதியா எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டே இருந்தாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவங்களோட மைத்துனன் சொல்றான், இப்போ உன் கணவன் இல்லை, இந்த வீட்டில் உனக்கு என்ன உரிமை? சாப்பாடு கிடைச்சா சாப்பிடு, இல்லைன்னா வேற எங்கேயாவது போ. முன்னாடி மகளா மாதிரி பார்த்த மாமியாரே இப்போ சொல்றாங்க, விதவைய வீட்டில் இருந்தா நல்லதில்ல, நீ இருந்தாலே லக்ஷ்மி கோவிச்சுக்குவா. முன்னாடி மரியாதை கொடுத்த அக்கம் பக்கத்தவங்க கூட இப்போ பார்வையை திருப்பிக்கிட்டாங்க. கிணத்துக்கு தண்ணீர் எடுக்க போனாலே பெண்கள் மெதுவா சொல்லிக்கிட்டு, இவளை பார்த்தா கெட்டது, சுமங்கலிகள் இதோட முகம் பார்க்க கூடாதுன்னு பேசுறாங்க. இதெல்லாம் கேட்டு சத்யவதியோட மனசு உடைஞ்சு போச்சு. ஆனா ஒருத்தருக்கும் எதிரா ஒரு வார்த்தையும் சொல்லல. நாட்களும் கடந்து போச்சு. அவங்களோட வாழ்க்கை இழுத்துக்கிட்டே போயிடுச்சு. ஒரு நாள் அவங்களோட மைத்துனன் அவளை வெளியே தள்ளிட்டு, நாங்க இப்போ இனிமேல் உன்னை சுமையா தாங்க முடியாது, எங்க வேணும்னாலும் போ அப்படின்னு சொன்னான். அந்த இரவு சத்யவதி தனியா பசியோட கண்ணீரோட வீட்டு வெளியே உட்கார்ந்துருந்தா. யாரும் உள்ள அழைக்கல. மேல மின்னல் அடிச்சது, மழை கடுமையா பெய்ய ஆரம்பிச்சது. அவ குளிர்ல நடுங்கிக்கிட்டு அழுதுகிட்டே இருந்தா. சத்யவதி ஒரு அனாதை. சின்ன வயசுலயே அவங்களோட அம்மா அப்பா இறந்துட்டாங்க. அவளுக்கு போக வேற இடமே இல்லை. இந்த காட்சியை பார்த்த கருடன் கோபத்துல நடுங்க ஆரம்பிச்சிட்டாரு. அவரு விஷ்ணு கிட்ட கேட்டாரு, பிரபு, இப்படி ஒரு நிரபராத பெண்ணுக்கு இவ்வளவு கொடுமை எப்படி நடக்குது? இதை செய்யறவங்களுக்கு என்ன தண்டனை கிடைக்கும்? விஷ்ணுவோட கண்ணில் கடுமையான நீதி தெரிஞ்சது. அவர் சொன்னாரு, கருடா, விதவைகளை துன்பப்படுத்துறவங்க, அனாதைகளை கேலி பண்றவங்க, பலவீனமானவர்களை அள வைக்கிறவங்க எல்லாருக்கும் மரணத்துக்கு அப்புறம் ரௌரவ நரகம் கிடைக்கும். கருடன் கேட்டாரு, அந்த நரகம் எப்படி இருக்கும் பிரபு? விஷ்ணு கையால காட்டியவுடன் ஒரு பயங்கரமான காட்சி தெரிஞ்சது. அங்க முழுக்க இருட்டு. அந்த இருட்டுல தீயின் அலைகள் எழுந்துகிட்டு இருந்தது. பூமி உருகிய இரும்பு மாதிரி இருந்தது. சுற்றிலும் கத்தல் சத்தம். அந்த தீயிலிருந்து பயங்கரமான பிசாசுகள் வெளியே வந்தது. அவங்க பாவிகளை கிழிச்சு கிழிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. விஷ்ணு சொன்னாரு, இதுதான் அந்த நரகம். இங்க பாவி அவன் செய்த கொடுமையோட பலனை அனுபவிப்பான். விதவைகளுக்கு துன்பம் கொடுத்தவங்க 100 ஆண்டுகள் இங்க வேதனை அனுபவிப்பாங்க.
அவங்க பூமியில கொடுத்த வேதனை தான் இங்க அவர்களுக்கே திரும்ப வரும். யாராவது விதவைய வீட்ல இருந்து துரத்தினா, அவளை அபசகுனம்னு சொன்னா, அவளோட சாப்பாட்டையே பறிச்சுக்கிட்டாங்கன்னா, அவங்களோட வாழ்க்கையே கேலி பண்ணினாங்கன்னா, எல்லாருக்கும் இந்த நரகத்துல விழுவாங்க. அங்க பிசாசுகள் அவங்கள தாக்கி அவங்களோட கத்தல்கள் எல்லாம் உலகத்தையும் குலுக்கிடும். இத கேட்ட கருடன் அதிர்ச்சி அடைந்தாரு. அவங்களோட கண்ணு கலங்கிடுச்சு. அவரு மெதுவா கேட்டாரு, பிரபு, சத்தியவதிக்கு ஒரு நாள் நீதியாவது கிடைச்சதா? விஷ்ணு சிரிச்சாரு. கருடா, அதுதான் அடுத்த பகுதி. அதுக்கப்புறம் விஷ்ணு சொன்னாரு, சத்தியவதியை வீட்ல இருந்து துரத்தின அந்த மைத்துனன் அவன் வியாபாரத்துல முழுக்க நஷ்டமா போயிடுச்சு. ஒருத்தரா ஒருத்தரா அவங்களோட உதவியாளர்கள் எல்லாரும் அவனை விட்டு போயிட்டாங்க. அவன் எங்கெங்கேயோ அலைய ஆரம்பிச்சான். கடைசியில கஷ்டப்பட்டு துன்பத்திலேயே உயிரை விட்டான். அக்கம் பக்கத்துல இருந்த பெண்கள் சத்தியவதியை அபசகணும்னு சொன்னவங்க அவங்க வீட்லயும் பிரச்சனை ஆரம்பிச்சிடுச்சு. அமைதியும் சந்தோஷமும் அவங்க வீட்டை விட்டே போயிடுச்சு. இவளே தன் கணவனை சாப்பிட்டுட்டான்னு கேலி பண்ணின நாத்தனார், அண்ணி அவங்க மனசுக்கும் துன்பம் தாங்க முடியாம கஷ்டப்பட ஆரம்பிச்சாங்க. அவங்க வீட்ல நோய், துக்கம், வறுமை எல்லாமே குடியிருந்துச்சு. மக்கள் சொன்னாங்க, இந்த வீட்டுக்கு என்ன பாவமோ தெரியல, ஆனா யாருக்கும் புரியல, அது சத்தியவதியோட கண்ணீரோட பலன்னு. அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் இறந்ததும் சத்தியவதியை துன்பப்படுத்தினவங்க ஆன்மாக்கள் ஒன்னொன்னா ரொம்ப கொடுமையான நரகத்துல விழ ஆரம்பிச்சாங்க. அவளை அவமதிச்சவங்க அங்கே பிசாசுகளால அவமானப்படுத்தப்பட்டாங்க. அவளை பசியோட வச்சவங்க அவங்களுக்கு எரியும் இரும்பு மாதிரி உணவு கொடுக்கப்பட்டுச்சு. அவளை வீட்டில இருந்து துரத்துனவங்கள மீண்டும் மீண்டும் இருட்டான பள்ளங்களில் தூக்கி எறியப்பட்டாங்க. திரும்ப வர முடியாத இடம். அவ கெட்டவன்னு சொன்னவங்கள அவங்க நாக்கு மேல தீப்பறவைகள் உட்கார்ந்து எரிச்சலோட காய்ச்சிக்கிட்டு இருந்தது. இதையெல்லாம் பார்த்த கருடன் நடுங்கிட்டாரு. அவர் கேட்டாரு, பிரபு, இவ்வளவு கடுமையான தண்டனை? விஷ்ணு சொன்னாரு, அநியாயத்துக்கு கிடைக்கிற பலன் எப்பவும் கடுமையாதான் இருக்கும். ஒரு பெண்ணை அள வைக்கிறவங்க ரொம்ப கொடுமையான நரகத்திலிருந்து தப்பவே முடியாது. அதுக்கப்புறம் சத்தியவதியோட ஒளி அதிகமா வளர்ந்து அவ விஷ்ணு லோகத்துல ஒரு திவ்யமான நட்சத்திரமா மாறினாங்க. அவங்களோட ஒளி பூமியிலே விழுந்த இடமெல்லாம் அமைதி வந்துச்சு. பெண்களுக்குள் தைரியம் அதிகமாயிற்று. விதவைகளுக்கு மரியாதை கிடைக்க ஆரம்பிச்சுது. அவங்கள இப்போ தைரிய தேவின்னு அழைக்க ஆரம்பிச்சாங்க. கருடன் கேட்டாரு, பிரபு, ஒரு நாள் மனிதர்கள் எல்லாம் புரிஞ்சுக்குவாங்களா விதவை பெண் அபசகுனம் இல்ல, அவங்க ஒரு பெரிய தியாகத்தின் உருவம்னு? விஷ்ணு சொன்னாரு, கருடா, எனக்கு எல்லா ஆன்மாக்களும் ஒரே மாதிரி. நான் கல்யாணமானவங்க விதவைங்கன்னு வேறுபாடு பார்க்க மாட்டேன். மனுஷங்க தான் பிரிச்சுக்கிறாங்க. அப்புறம் தங்களோட செயல்களுக்கான பலனை அனுபவிக்கிறாங்க. ஒரு பெண்ணோட பவித்திரம் அவளோட நெற்றியில இருக்கிற குங்குமத்துல இல்ல, அவங்களோட உள்ளத்துல இருக்கிற சுத்தத்துல இருக்கு. அவர் இன்னொரு முக்கியமான வார்த்தை சொன்னாரு, எந்த வீட்ல பெண்ணை அவமதிக்கிறாங்களோ அந்த வீட்ல லக்ஷ்மி நிலைத்திருக்க மாட்டாள். ஆனா எந்த வீட்ல விதவைக்கு மரியாதை கொடுக்குறாங்களோ அந்த வீடு தேவதைகளுக்கே பிடிச்ச இடமா இருக்கும். கருடன் கைகளை கூப்பிட்டு விஷ்ணுவுக்கு வணங்கினாரு. பிரபு, இப்ப எனக்கு எல்லாம் புரிஞ்சிடுச்சு. பூமியில நடக்கிற அநியாயமும் உங்க நீதியும் என்னன்னு தெரிஞ்சிடுச்சு. நான் இந்த உண்மைய எல்லாருக்கும் சொல்லுவேன். விதவை பெண் அபசகுனம் இல்லைன்னு சொல்லுவேன். அவளை அவமதிப்பது பெரிய பாவம்னு சொல்லுவேன். அவங்களோட கண்ணீர் வீணாகாது. கடவுளோட நீதியிலிருந்து யாரும் தப்ப முடியாது. இப்போ கருடன் ஒரு கேள்விக்காரன் இல்ல, அவரு தர்மத்தை பரப்புற தூதுவனாக மாறிட்டாரு. விஷ்ணு சந்தோஷமா பார்த்து சொன்னாரு, இதுதான் உண்மையான தர்மம். துன்பப்படுறவங்க பக்கம் நிக்கிறது, பலவீனமானவங்களுக்கு துணை நிற்பது, அநியாயத்துக்கு எதிராக குரல் கொடுப்பது. தர்மம் பூஜையிலையும் விரதத்திலையும் இல்ல, மனிதனோட நடத்தையில இருக்கு. விதவை பெண்ணை மதிக்கிறவன் யாகம் பண்ணாமலேயே புண்ணியம் அடைவான். அவளை அவமதிப்பவன் எவ்வளவு பூஜை செய்தாலும் என் அருளுக்கு தூரமாவான். நான் பார்க்கறது ஒண்ணுதான், ஆன்மாவின் சுத்தம். அலங்காரம் இல்லை, செல்வம் இல்லை, கருணை தான் முக்கியம். அவரு கடைசியா சொன்னாரு, பூமியில் உள்ள மனிதர்களுக்கு சொல்லு கருடா, விதவை பெண்களை அபசகனம்னு சொல்வது அதர்மம். அவளை வேறுபடுத்துவது பாவம். அவளை தள்ளி வைப்பது நேரா நரகத்துக்கு போகும் வழி. அவளை மதிப்பது, அவளுக்கு துணை நிற்பது, அதுதான் உண்மையான தர்மம். அதுக்கப்புறம்
விஷ்ணு மீண்டும் தியானத்துல மூழ்கினாரு. கருடன் கடைசியாக வணங்கி பூமிக்கு திரும்பினாரு. இனி யாரும் சத்தியவதி மாதிரி அநியாயத்துக்கு உள்ளாக கூடாதுன்னு முடிவு பண்ணிக்கிட்டு, விதவை பெண் அபசகுனம் இல்ல, அவள் வாழ்க்கையிலேயே கடினமான சோதனையை கடந்து வர்ற ஒரு புனிதமான ஆன்மா. நண்பர்களே, இன்றைக்கு இதுதான். கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம ஆன்மீக தமிழ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கமெண்ட்ல ஜெய் ஸ்ரீ ஹரின்னு கண்டிப்பா எழுதுங்க. நன்றி. நம்ம சேனல்ல பிடிச்சிருந்துச்சுன்னா